வணக்கம். தஞ்சாவூர் பெயிண்டிங் கலரிங் செக்ஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பதிவில் கிருஷ்ணா, கண்ணன் இந்த மாதிரியான சாமி படங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாலையோட பேட்டர்ன் தான் பார்க்குறோம். அதாவது ரோஜாப்பூ மாலை வந்து எப்படி கலரிங்கில் ஸ்கெட்சு போட்டு கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதில் வந்து நம்ம 2 டைப்பில் நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு டைப்பு, செகண்ட் வந்து இன்னொரு டைப்பு. ரெண்டுமே ரோஜாப்பூ மாலை தான். ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக புரியும். இந்த மாதிரி ஓவல் போட்டுட்டு இந்த டைப்பில் வந்து உள்ளே கொடுத்துட்டு நம்ம டிசைன் ஃபில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புரியலன்னா திரும்ப ரீகேப் பண்ணி ஒன்ஸ் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸ்கெட்சு. அடுத்தது வந்து அதை எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம பேஸ் கலர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அது காயறதுக்குள்ளே நம்ம இன்னொரு பேட்டர்ன் ட்ரை பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம அதே ஓவலை வந்து தனித்தனியாக போடாமல் அது மேலே அடுக்கி வச்ச மாதிரி ஒரு கார்னர் மட்டும் கட் பண்ணுற மாதிரி ஓவல் வந்து போட்டுக்கணும். ஆனால் இதுவும் வந்து ஃபுல் சர்க்கிளாக போடக்கூடாது, கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணி ஓவலாக தான் போடணும். உள்ளே வந்து இது போல் 2 சர்க்கிள், ஒன்று சின்னது ஒன்று பெருசு, ஒன்று சின்னது ஒன்று பெருசு, இந்த மாதிரி போட்டுட்டு அதோட பெட்டல்ஸை வந்து நம்ம செப்ரேஷன் பண்ணி டிசைன் பண்ணிக்கணும். இதை நம்ம ஃபுல்லாக போட தேவையில்லை, நம்ம கலரிங்கில் கொடுத்துக்கலாம். எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கும் வந்து பேஸ் கலர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு போட்ட பேஸ் கலர் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதுக்கு வந்து ஷேடிங் கொடுக்கலாம். அதுக்கு வந்து நான் ஸ்பெஷல் பிங்க்கில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பூவோட நுனி பகுதியில் மட்டும், அதாவது மேல் பக்கமாக உள்ள சர்க்கிளுக்கு மட்டும் சென்டர் பகுதியோடு சேர்த்து ஷேடிங் கொடுத்துருக்கேன். அதையும் மெர்ச் பண்ணியாச்சு. அது காயறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் இருக்கிற மாலைக்கு கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக 2 கலரில் கொடுக்குறேன். ஒன்று வந்து எல்லோ கலர், அடுத்தது வந்து அதே பிங்க் கலர். இது போல் நம்ம ஆல்டர்னேட்டிவாக 2 கலரில் ஷேடிங்ஸ் கொடுத்துக்கலாம். அதையும் நம்ம மெர்ச் பண்ணிக்கலாம் ப்ரஷ் வச்சு வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு. அடுத்தது நம்ம இப்போ அவுட்லைன் கொடுக்குறோம். லைனிங் கொடுக்குறப்போ ரொம்ப ஃபைன் ப்ரஷ்ஷாக இருக்கணும். தின்னாக இருந்தது பார்த்திங்கன்னா நம்ம மேலே போட்டிருக்க 2 பூ மாதிரி கரெக்டான ஷேப் நம்மளால் கொண்டு வர முடியாது. ஸோ ரொம்ப தின்னாக இருந்தால் தான் நம்ம லைன் வந்து நல்லா ஃபைனாக கிடைக்கும். அடுத்தது இதுக்கும் அதே போல் நம்ம லைனிங் கொடுத்துக்கலாம். இந்த பக்கம் இருக்கிற மாலைக்கு நம்ம பெரிய பேட்டர்ன் போடுறப்ப கூட வந்து ரொம்ப தின் ப்ரஷ் தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி மைன்யூட்டாக ரொம்ப சின்ன இடத்துல ஒர்க் பண்ணுறப்ப நமக்கு ப்ரஷ்ஷு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். நான் 000 ப்ரஷ், அதாவது வந்து நான் இன்னும் கொஞ்சமே அதோட ப்ரஷ்ஷை வந்து ஷார்ப் பண்ணி போட்டிருக்கேன். ஏற்கனவே ஒரு ப்ரஷ் வீடியோ காமிச்சிருப்பேன். அதில் கொடுத்தது போல் ஒரு ப்ரஷ்ஷு, புது ப்ரஷ்ஷுன்னு ஒன்று காமிச்சிருந்தேன். அந்த ப்ரஷ்ஷை வந்து நான் கரெக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ இதில் போட்டுட்ருக்கேன். இந்த மாலை போடும்போது தான் அந்த ப்ரஷ்ஷை நான் கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது போல் நம்ம 2க்கும் லைனிங் கொடுத்துட்டு இப்போது நம்ம வந்து அதை உள்ளே இருக்க குட்டி பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த சென்டர் ரோஜா பூவோட சென்டரில் வந்து ஒரு சின்ன சுழி மாதிரி காட்டணும். அதையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த இதழ்கள் பகுதியிலையும் சின்னதாக ஒரு டிசைன் காமிச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு லைன், அவ்வளோதான். அதை மட்டும் நம்ம ஃபுல்லாக எல்லா பேட்டர்ன்லேயும் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லீஃப் கொடுக்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, இன்னும் ஸ்டெப்ஸ் இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வந்து லீஃப் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த ரோஜாப்பூ மாலை நெருக்கமாக கொடுத்துருக்கோம்ல, அதனால் வந்து அதுக்கு கீழே வந்து இலைகள்லாம் நான் நெருக்கமாக ஃபுல்லாக காட்டுற மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் இருக்க மாலையில் வந்து அந்த கேப்பில் மட்டும் காட்டுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு பேட்டர்னாக தெரியும் நமக்கு, இது ஒரு பேட்டர்ன் தெரியும். நம்ம எந்த மாதிரி வரைகிறோம், நமக்கு எந்த இடத்துல எப்படி வரைய பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நடுவில் வந்து திரும்ப டார்க் ஷேடு வந்து அந்த மாலையில் ஃபுல்லாக பிங்க்கு கொடுத்துட்டேன். அதாவது ஃப்ளூரசன்ட் பிங்க் வந்து கொடுத்து நான் அந்த ஷேடிங்ஸை வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து எல்லோ கலரும் ஆல்டர்னேட்டிவாக அதே பிங்க்கும் கொடுத்து நம்ம ஷேடிங் டார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து இன்னும் நல்லா லுக்காக தெரியும். அவ்வளோதாங்க, நம்ம போட்டாச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ புரிஞ்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அடுத்த பதிவில் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான பெயிண்டிங்கோடு நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.